சூப்பராக போகுது படம். பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. ட்ராமா படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு கார் ஒன்று போயிட்டுருக்கு. போலீஸ் நார்மல் செக்கிங்க்கு வந்து நிப்பாட்டுறாங்க. டிக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பணம் இருக்குது. இதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கு. இதில் வந்து 4 சம்மந்தம் இல்லாத கதைகள் காமிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு ரவுடி கதை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கார் திருடங்களை பற்றி 2 பேருக்கான கதை. அதை வச்சு ஃபுல்லாக காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவோட லவ் ஒரு கதை ஒன்று போகுது. இன்னொன்று நம்ம ஹீரோ பிரசன்னாவும் ஹீரோயின் சாந்தினி இவங்களுக்கு இடையில வந்து மேரேஜ் ஆகி குழந்தை பிறக்கலங்கிற ஒரு கதை. இந்த 4 கதையும் படம் ட்ராவலாக அப்படியே ஒரு கதையாக வந்து மாறுது. இதுதான் படத்தோட ஸ்டோரி. ஸ்டோரி உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. பட் படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனாலேயே படம் வந்து ரொம்பவே லேகாக இருக்குது. ஓவரால் படமே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபுமே லேக் இருக்குது. இந்த கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக படம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். படத்தில் வந்து காமெடிங்கிறது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பூர்ணிமாவோட லவ் சீக்வன்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதேமாதிரி பிரசன்னாவும் அவங்க ஒய்ஃபுக்கு இடையில இருக்கிற மென்டல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்தே நம்மளுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி போச்சு. ஸோ அதனால் கிளைமேக்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு கெஸ் பண்ணனால அதுவும் கொஞ்சம் ஓவர் லேக்காக இருந்துச்சு. அதுமாதிரி கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபைனல் டச்சு வந்து சூப்பரான ஒரு டச் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் சைடு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. அதே மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. டெக்னிக்கல் சைடு படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃபர்டிலிட்டி பற்றி அது நல்லா காமிச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு கதை ஒன்று போயிருக்கு. அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிலிட்டி ரொம்ப ஹெவியாக கிடையாது. அது நம்ம வந்து இந்த படம் பார்க்கும்போது அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் ஒரு பார்க்க முடியும். பட் அது வந்து 100% இவங்க சொன்ன கதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிலிட்டியில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இவங்க கொடுக்கல. காமெடி வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல பாஸ். காமெடி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 கார் திருடங்களை வச்சு ஒரு காமெடி ட்ராக்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் காமெடி பெருசாக நம்மளுக்கு சிரிப்பை மூட்டல. அது ஒரு மைனஸ் இந்த படத்துக்கு. படம் கொஞ்சம் லேகாக இருக்குது, அது ஒன்று தான் மைனஸு. நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க. அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அவங்க பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக கொஞ்சம் எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணியிருந்தா படம் இன்னும் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. அதான் லைக் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க. அதான் ப்ரோ, அதான் இந்த மாதிரி லைக் குழந்தை அந்த ஃபெர்டிலைசேஷன் சென்டர் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க மூவியில். ஸோ ஒரு க்ரைம் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. அதை ஓகே பார்க்கலாம். தத்து வளர்க்கலாம் அந்த ஒரு மெசேஜ் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காசு தேட்டரில் இருக்கும். மக்கள்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த ரெஸ்பான்ஸ் அப்படியே கிடச்சிருக்கு. மற்ற சென்டர்ஸ்லேயும் வந்து ஷோஸ் வந்து ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ட்ராமா படத்துக்கான முழுமையான படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலேயே வந்து எங்களுக்கு இது கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆடியன்ஸ் கூட படம் பார்க்கும்போது நாங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரியான எப்படி எந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க என்ன யோசிப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் என்ன யோசிப்பாங்கன்னு நாங்கள் யோசிச்சு வச்சிருந்தோம். அதுதான் நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அன்பிரடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே தான் அது. ஏன்னா ஆந்தாலஜி பிளாட்டுங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முடிச்ச உடனே அடுத்தது செகண்ட் ஹாஃபில் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான எல்லா விடையும் கிடைக்கும். அதனால ரொம்ப சர்ப்ரைஸாக என்ஜாய் பண்ணாங்க. ஆந்தாலஜி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அதிகமாக வந்தது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஒரு மாதிரி எல்லா நம்மளுக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற முடியும். இந்த கதையில் 3 ஸ்டோரி தனித்தனியாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் ஒரு இடத்துல வந்து இன்டர்லிங்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த கதை. கீதாக்கும் இந்த மாதிரி வாழணும்னு கனவுலாம் இருக்கும்ல. ரொம்ப நல்லா இருந்தது படம். வந்து எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து. அப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருந்தது. இதில் வந்துட்டு கடைசியில் ரொம்ப நல்ல ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்து அதான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்பி நம்ம மக்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க. ஸோ எந்த ஸ்கேம்லேயுமே அது ஒரு விழிப்புணர்வு தான். நமக்கு கண்டதில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு மெசேஜ் தான். அது வந்துட்டு ஆமாம், தத்து எடுக்கணுன்ற ஒரு மெசேஜ் வந்து அதுதான். அது ரொம்ப கடைசியாக அது சொல்லியிருக்காங்க. அது குழந்தை இல்லைனாலும் நம்ம ஒரு குழந்தைய எடுத்து தத்து எடுத்து வளர்க்கலாம். நம்ம லைஃப்பில் அடுத்தது போயிட்டுருக்கலாம்.
அதுக்காக சோர்ந்து போய் வாழ்க்கையை ஃபுல்லாக தொலைச்சிட்டு இருக்க வேணாம் அப்படின்றது தான் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லேகே இல்லை, படத்தில் நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரியுமா? சொல்லு. எனக்கு நம்ம ஸ்கேம் மாதிரி தெரியும். அண்டு ஆர்ஃபனேஜை குறைக்கிற மாதிரி அந்த அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தைங்கள வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி நல்ல மெசேஜ் நல்லா இருந்துச்சுங்க. ரொமான்ஸும் நல்லா இருந்துச்சு. இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு க்ரைம் மூவி ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. டூயிட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. டூயிட் சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் லொக்கேஷன் ஆல்சோ நல்லா இருந்துச்சு. பெருசாக ஆசைப்படுறது தப்பு இல்லை ரமேஷ், அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அதனால் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல படத்தில் நான் பண்ணியிருக்கேன், ஒரு லீடாக பண்ணியிருக்கேன், ஒன் ஆஃப் த லீடாக போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது ஒரு ஆந்தாலஜி படம் அண்ட் க்ரைம் த்ரில்லர் அண்ட் அந்த மாதிரி ஜேர்னல் பிடிக்கிறவங்க எல்லாருமே இந்த படம் வந்து பார்க்கலாம். சூப்பரான ஒரு படம், நல்ல டீம் ஒர்க், நல்ல எஃபர்ட்ஸ், நல்ல டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு நைட்டு இந்த மாதிரி படம் ஷூட் பண்ணாங்க. எங்களை மாதிரி இந்த படம் அவருக்கும் ஃபர்ஸ்ட், எனக்கும் ஃபர்ஸ்ட். எங்களை மாதிரி வளர்ந்து வரும் இந்த சினிமாவில் வர எல்லாருமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ பார்த்த ட்ராமா, ஸோ டைட்டிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது கடைசி 15 மினிட்ஸில் நமக்கு சொல்ல வந்துடுவாங்க. ஸோ சொன்ன மாதிரி தான் ப்ரோ. இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் நமக்கு எங்கேயுமே பெருசாக லேக் இல்லை. பிஜிஎம் வைஸாகவும் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் நல்லா கொண்டு போயிட்டாங்க. ஸோ எங்கேயுமே நமக்கு ஃபஸ்ட் ஹாஃப் லேக் இருக்காது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் லேக் இருந்தாலும் அது நமக்கு ஈஸியாக லாஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே அந்த த்ரில் மூவ்மெண்ட் கொடுக்கணும், கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறது அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மஸ்ட் வாட்ச், ஃபேமிலி வந்து மஸ்ட் வாட்ச் பார்க்கணும். இது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜாக கொடுத்துருக்காங்க ட்ராமா வந்துட்டு. ஸோ அந்த டைட்டிலுக்கும் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 15 மினிட்ஸ்க்கும் நல்ல ஒரு கனெக்ட் இருக்குது. விவேக் பிரசன்னா சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கூட எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, ஹீரோயின் சரி, ஹீரோ சரி, எல்லாருமே அவங்களோட திறமையை கொடுத்துருக்காங்க. நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு கருத்து எப்படி? கருத்துன்னு இல்லை ப்ரோ. இப்போது அது நமக்கு வந்து இப்போ என்ன சொன்னாலுமே ஸ்பாய்லர்ஸாக மாறிடும். ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம் ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலி எப்படி சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்லி தான் இது ஒரு கதை. ஸோ ஒன்ஸ் நம்ம போக போக ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். பட் இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கலாம்.